Hi friends, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கழுத்தோட அகலத்தை எப்படி கூட்டலாம், சாஃப்ட்வேர் மூலமா எப்படி கூட்டலாம் அப்படிங்கறத பார்க்கறோம். நம்ம மிஷின்லயும் கழுத்தோட அகலத்தை கூட்டலாம். ஆனா அகலத்தை கூட்டுறபோது என்ன ஆகும் அப்படினா உயரமும் சேர்ந்து தான் கூடும். அகலத்தை குறைச்சோம் அப்படினா உயரமும் சேர்ந்து குறையும். அகலத்தை கூட்டனனா உயரமும் சேர்ந்து தான் கூடும். இதுல நம்ம சாஃப்ட்வேர் மூலமா தான் நமக்கு தேவையான அகலத்தை கூட்டிக்க முடியும். சாஃப்ட்வேர் ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணிக்கிறோம். ஓப்பன் பண்ணோன்னே நம்மளுக்கு தேவையான ஹூப் சைஸு சைடில் ஃப்ரேமர் இருக்கும். நம்மளுக்கு தேவையான ஹூப் சைஸை செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான டிசைனை நீங்கள் உள்ளே போய் உங்களுக்கு தேவையான டிசைன் எடுத்துக்கோங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு டிசைன் எடுத்துருக்கிறேன். இந்த டிசைனில் லெஃப்ட் பேட்ச் மட்டும்தான் இருக்குது, ரைட் பேட்ச் இல்லை. அதனால் இதை அப்படியே வந்து நம்ம காப்பி பண்ணி ஸ்டோர் பண்ண போகிறோம். இங்கே இந்த கிராஃப் ஷீட் இருக்குது. கிராஃப் ஷீட் இருக்கும்போது நம்மளுக்கு வந்து டிசைன் பண்ணுறது பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்கிறதால நம்ம இந்த கிராஃப் ஷீட்டை இந்த வியூன்னு சொல்லி இருக்கிறதுல போயிட்டு கிளிக் பண்ணிவிட்டு இந்த கிரிட்டுன்னு இருக்கேன் அதில் போயிட்டு அந்த கிரிட்டை ஷோங்கிறத எடுத்து விட்டுறோம். அவ்வளோதான். எடுத்து விட்ட உடனே இப்படி வந்துடும். ஃப்ரேம் வந்து இப்படி ஒயிட்டாக ஃபுல்லாக ஒயிட்டாக மாறிடும். இதில் நம்ம இப்போ காப்பி பண்ண போகிறோம். ஏன்னா இதில் வந்து ரைட் பேட்ச் கிடையாது, லெஃப்ட்டை தான் நம்ம ரைட்டாக மாற்றணும். ஸோ காப்பி பண்ணிவிட்டு ஃப்ரேம் சைஸ் சிறுசாக்கி வச்சுக்கோங்க. அது சிறுசாக்குறதுக்கு இந்த இடத்துல கார்னரில் கொடுத்துருப்பாங்க, சைடு கார்னரில் கொடுத்துருப்பாங்க. நம்ம சைஸு சுருக்கி வச்சுக்கலாம். சுருக்கி வச்சுட்டு இதை காப்பி பண்ணுறோம். செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணோன்னே காப்பி பண்ணிவிட்டு மறுபடியும் ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறோம். இப்போ இந்த செலக்ட் பண்ணதை எடுத்துக்கிடுறோம். எடுத்துட்டு மிரர் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, மேலே இது எல்லாம் பண்ணுற போது செலெக்ஷன் எப்படி பண்ணுற போது மேலே இந்த சைடில் செலெக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனுக்குள்ளே உள்ளே போனால் மட்டும்தான் இது வந்து செலக்ட் ஆகும். இப்போ இதை செலக்ட் பண்ணிட்டோம். இதை மிரர் ஆப்ஷனில் மாற்றணும். லெஃப்ட்டை வந்து ரைட்டாக மாற்றுறோம். அதனால் காப்பி கொடுத்துட்டு மிரர் எக்ஸில் இந்த இடத்துல மிரர் எக்ஸ்ன்னு சொல்லி மேலே இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மாறிடுச்சு. இப்போ இது ரெண்டையும் எக்ஸாக்டாக இந்த மிட் பாயிண்டில் சேர்கிற மாதிரி வச்சுக்கோங்க. மிட் பாயிண்ட்டு சேர்கிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ நம்ம ஃபுல்லாக செலெக்ஷன் பண்ணுறோம். லெஃப்ட் ரைட்டு ரெண்டையுமே சேர்த்து ஃபுல்லாக ஆரோ மார்க்கை இங்கே வச்சுட்டு ஃபுல்லாக செலக்ட் பண்ணோம். இப்படி ஃபுல்லாக செலக்ட் பண்ணோம் அப்படின்னா டிசைனை ஃபுல்லாக செலக்ட் பண்ணோம், செலக்ட் ஆகிடும். இப்போ நம்ம வித்தை பார்க்க போகிறோம். வித்து எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறோங்கிறதால இந்த சைடில் மெஷர்னு சொல்லி ஒன்று இருக்கும், ஆப்ஷன் இருக்குது. அந்த மெஷரை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வாங்க. கரெக்டாக எக்ஸாக்டாக ஷோல்ட்ரு எங்கே அந்த கடை லாஸ்ட் பாயிண்ட் இருக்கோ அந்த இடத்துல கரெக்டாக அந்த ப்ளஸ் கீயை வச்சுட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது வரைக்கும் பார்ப்போம். இப்போ 6.11 இருக்குது. 6.15க்கும் கொஞ்சம் 6.10 இன்ச் இருக்குது. இதை எப்படி நம்ம கூட்டுறது அப்படின்னா இப்போ செலக்ட் பண்ணிட்டோம்ல, இந்த மெஷரில் இருக்கிற போது நம்ம செலக்ட் ஆகாது. இப்போ நம்ம கிளிக் பண்ணால் செலக்ட் ஆகலை. இங்கே மெஷரில் இருக்குது. இதை மறுபடியும் செலெக்ஷனில் மாற்றிக்கணும். மாற்றிட்டு மாற்றணுன்னு பாருங்கள், இங்கே செலக்ட் ஆகிடுச்சா. இதை ஆரோ கீ இங்கே சைடில் இருக்குது பார்த்தீங்களா, சைடு உள்ள ஆரோ கீயை லைட்டாக சைடில் இழுத்து விடுறோம். இழுத்து விடுற போது அது பெருசாகிடுச்சு. இப்போ மறுபடியும் நம்ம மெஷரில் போய் மெஷர் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கழுத்தில் எவ்வளோ கழுத்தோட அகலம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். 6.64 6.67 6.25க்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இன்னும் இதை விட கொஞ்சம் கூட வேணும். 7 இன்ச்சு வேணும். அப்போ இதை இன்னும் கொஞ்சம் இழுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ மறுபடியும் மெஷர் பண்ணி பார்க்குறோம். இதில் செலெக்ஷன் கீயும் மெஷர் கீயும் மட்டும்தான் நம்மளுக்கு தேவைப்படும். ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு பார்த்துங்க. இப்போ எவ்வளோ இருக்குது, 7.5க்கு போயிடுச்சு. 7.20க்கு வந்துடுச்சு. இதை கரெக்டாக நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு செலக்ட் பண்ணிக்கோங்க.
இப்போ எனக்கு 695 இருக்குது, இது போதும், எக்ஸாக்டில் இது போதும். இப்போ இதை என்ன பண்ணுறோம், ஏதாவது ஒரு சைடு உள்ளதை டெலீட் பண்ணுறோம். பண்ணிட்டா தான் நம்ம செலெக்ஷன் பண்ணதை இது பண்ண முடியும். இப்போ லெஃப்ட்டில் உள்ளதை கரெக்டாக செலக்ட் பண்ணிவிட்டு, ரைட்டில் உள்ளதை செலக்ட் பண்ணிவிட்டு டெலீட் கொடுத்துருங்க. டெலீட் ஆப்ஷன் கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா இங்கே ஃப்ரேம் வந்து ஒயிட்டாக மாறிட்டா, இப்படி ஒயிட்டாக மாறினா மட்டும்தான் இது இப்போ பாருங்கள், நம்ம இப்போ செலக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்த கிரிட்டு கரெக்டாக இந்த இதில் கோட்டுக்கு மேலே கொஞ்சம் டிசைன் மேலே போனாலும் இந்த ஃப்ரேமில் உள்ள கலர் மாறும். அப்போ நம்ம இது வந்து ஹூப் சைஸை விட டிசைன் பெருசாக இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ என்ன பண்ணணும், நம்ம அதை விட சிறுசாக இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். இப்போ வச்சாச்சு. இப்போ நம்ம இதை நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். இதில் மேலே வந்து ஆப்ஷன் வந்து 2MC550E அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும். அதில் போயிட்டு கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணோன்னா 2 USB ஸ்டோரேஜ் அப்படின்னு வரும். கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ட்ரைவ்னு ஒன்று வரும். இதில் போய் இங்கே ஒரு பாக்ஸ் தெரியுதா, அந்த பாக்ஸில் ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு மேலே வந்து ஒரு ஃபோல்டர் ஓப்பன் ஆகும். அந்த ஃபோல்டரில் நம்ம இது யாருக்காக பண்ணுறோம் அப்படிங்கிறத நேம் எழுதி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும், போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ என்னோடய நேமை அடிச்சுட்டு, நான் ஆல்ரெடி இதில் ஏகப்பட்ட ஃபைல்ஸ் இருக்குது, அதனால் ஒரு நேம் அடிச்சுட்டு மறுபடியும் அதை கிளிக் பண்ணோன்னே ஃபோல்டர் எம்டியாக இருக்கும். இங்கே வந்து நம்ம அது என்ன பேட்ச் அப்படிங்கிறத நம்ம இங்கே எழுதிக்கலாம். லெஃப்ட்டுன்னு கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும், கொடுத்துட வேண்டியது. இப்போ லெஃப்ட்டு நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் இது பண்ணியாச்சு. காப்பி பண்ணி நமக்கு தேவையான வித்தை கூட்டி பண்ணியாச்சு. இப்போ ரைட் எடுக்கணும். மறுபடியும் இங்கே அண்டு ஆப்ஷன் ஒன்று இருக்குது, மேலே அண்டு ஆப்ஷன் ஒன்று வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா பழைய இது வந்துடும். இப்போ நம்ம லெஃப்ட்டு தேவையில்லை, இப்போ ரைட் நம்மளுக்கு தேவை. இப்போ லெஃப்ட்டை நம்ம டெலீட் பண்ணிடலாம். இல்லை இது வந்து ஒரே ஆப்ஷனுங்கிறதால இது அப்படியே நம்ம வந்து மிரர் ஆப்ஷனில் கொடுத்து கூட நம்ம பண்ணிக்கலாம். காப்பி பண்ணாமல் மிரர் ஆப்ஷனில் கொடுத்து கூட பண்ணிக்கலாம். இது எதுக்காகனா வேறு டிசைன் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது அப்படின்னா அந்த இதை எப்படி ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இது. இப்போ ரைட்டையும் அதே மாதிரி 2MCயில் போயிட்டு USB ஸ்டோரேஜ் D. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணி வச்சுருக்கோம், அந்த நேம் அடிச்சிருக்கிறேன். அந்த நேமுக்குள்ளே போயிட்டு இப்போ ஃபைல் நேமை அடிக்கிறோம். லெஃப்ட்டு போட்டாச்சு. இப்போ ரைட்டுன்னு போட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்துட்றோம். இப்படி தான் ஃபுல்லாக இப்போ லெஃப்ட்டு ரைட்டும் ஸ்டோர் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான அகலத்தை கூட்டணும் அப்படின்னா இந்த மாதிரி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நம்ம பண்ணோம் அப்படின்னா கரெக்டான அளவில் விற்று கூடும். நம்ம மிஷினில் பண்ணுற போது நம்ம விற்று கூட்டுவோம், ஆனால் நம்மளுக்கு உயரமும் சேர்ந்தே கூடும். நம்மளுக்கு உயரம் வந்து தேவை இருக்காது, உயரமும் சேர்ந்தே நம்மளுக்கு வந்து கூடும். அப்படிங்கிற போது நம்மளுக்கு அதில் கூட்டவும் முடியாது, குறைக்கணும்னா குறைச்சிக்கலாம். குறைச்சா விற்றும் சேர்ந்து தான் குறையும். நம்ம உயரத்தை குறைச்சா விற்றும் குறையும், நம்ம உயரத்தை கூட்டணுன்னா விற்றும் கூடும். அந்த மாதிரி ஆப்ஷன் தான் அதில் நம்ம பண்ண முடியும். நம்ம இதில் மிஷினில் பண்ண முடியும். நம்மளுக்கு தேவையான அகலத்தை பண்ணணும் அப்படின்னா நம்ம சாஃப்ட்வேர் மூலமாக மட்டும்தான் பண்ண முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச அளவில் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.